எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நண்பர் எக்ஸ்பிரஸ். நான் உங்களுக்கு சக்தி. நம்ம இப்போ வந்து ஃபைனலாக ராஜஸ்தானோட கேபிட்டலான ஜெய்ப்பூருக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நைட்டே நம்ம இங்கே சேர்ந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹவா மால் பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எனக்கு ஃபீல் அந்த சின்ன சின்ன டோரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இந்த ஜெய்ப்பூரோட ஃபேமஸான இந்த பிங்க் சிட்டியை ஒரு 2 to 3 hours நம்ம ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். இதை சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்து போகிறது யூபி. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற இந்த பிங்க் சிட்டி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மார்னிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இது இல்லாமல் இந்த சன்ரைஸு இங்கே இருக்கிற இந்த புறாலாம் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். அதாவது இங்கிருந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பிங்க் சிட்டி மட்டும்தான் இருக்கும். இந்த பார்டருக்கு இது பார்டரில் 2 காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்க் சிட்டி, காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மார்ட் சிட்டி. அந்த பக்கம் ஸ்மார்ட் சிட்டி, இந்த பக்கம் பிங்க் சிட்டி. அதாவது பிங்க் சிட்டி அணிந்த தட்சணம் ஃபுல்லாகவே ஜெய்ப்பூர் ஃபுல்லாக பிங்க் சிட்டி இருக்காது. அதாவது அந்த கோட்டையை சுற்றி மட்டும்தான் பிங்க் சிட்டியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பிங்க் சிட்டி எப்படி இருக்கான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, நம்ம இப்போ இங்கேருந்து இந்த புறாக்கு நம்ம தீனி வாங்கிக்கின்னு அங்கே நம்ம போட்டு அப்புறம் நம்ம இந்த ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு. இப்போ நம்ம இங்கே புறாக்கு நம்ம தீனி வாங்கிக்கலாம். ஓகே அன்பாஸ், நம்ம இப்போ இந்த புறாக்கு தீனி வாங்கியாச்சு. இப்போ நம்ம போய் அந்த புறாக்கு போய் நம்ம போடலாம். நம்ம கூட இந்த மனுஷனாக இல்லாமல் இந்த மாதிரி புறாங்களாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கோம்ல. ஒரு வேலை இல்லை, சும்மா சாப்பிட்டுக்குன்னு சுற்றிங்கிறீங்க. நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதனால இங்கே பிறந்திருக்கிறீங்க. ஒரு வேலை இல்லை, சும்மா சாப்பிட்றது, அங்கங்கே சுற்றுறது, தூங்குறது. புறாஸ் இது உங்களுக்காக இது போடுறேன். கேமரா ஒரு கையில் வச்சு இது போட முடியாது. இப்போ இது போகலாம். இது போட்டால் சாப்பிட்டு மேலே பறந்துருமான்னு தெரில. எல்லாம் செதுருது. இந்த புறா பார்த்தாவே எங்கள் அண்ணா நமக்கு தான் வருது. ஏன்னா அவன் சின்ன வயசில் இந்த புறானால எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வீட்டுக்கு சரி பிரச்சனைங்க இழுத்து வருவான். எங்கெங்கோ போகுது. இப்போ நம்ம கையில் இப்படி வைக்கிறோமே, என்ன புறா வருதா? ஓ செம்ம சீவி எல்லாம் பறந்து விட்டு எல்லாம் பறக்குவீங்க. நான் தான் ஒன்றும் பண்ணலையே. இந்த ராஜஸ்தானோட கேபிட்டலான ஜெய்ப்பூர் இந்த பிங்க் சிட்டியை இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி வாங்க. சாரி இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஆட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சின்னதாக. இப்போ நம்ம இந்த சென்டர் நடுவில் இப்போ போகலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாதிரியே ரொம்ப சுற்றி விட்றாங்க. இங்கே எல்லாத்தையும் யூட்டர்ன் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் அவ்வளோதான். இது முதல்ல எங்கேயுமே அவ்வளோவா யூட்டர்ன்லாம் நான் பண்ணது பார்த்தவே இல்லை எந்த ஊர்லுமே. ஆனால் இங்கே நிறைய ரோடுங்களெல்லாம் யூட்டர்ன் பண்ணி விட்டுங்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் விட அவங்க இது இருக்குது, சர்க்கிள் இருக்குது. எனக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி நீட்டாக இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், எந்த ஒரு கேபிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக எல்லாமே அண்டர் கிரவுண்டில் போட்டு லைட்டெல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஷாப்ஸு, இந்த கடைங்கெல்லாம் கூட நீட்டாக ஒரே லைனில் நீட்டாக நம்பர்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல இந்த சர்க்கிள்ன்றது எனக்கு பிடிக்கும்னு. இங்கே பாருங்கள், இதுதான் சர்க்கிள். எனக்கு இங்கே இந்த சர்க்கிள், இந்த பிங்க் சிட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த நம்ம யாராங்க எல்லாம் சைக்கிளெல்லாம் எடுத்துன்னு எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஜெய்ப்பூரில் சைக்கிளிங் பண்ணிக்கிறாங்க. ஓகே சூப்பராக இருக்குது. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பில்டிங்லேயும் ஒரு 2 ஃப்ளோருக்கு மேலே எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ளோருக்கு மேலே எந்த பில்டிங்குமே இல்லை. பாருங்களேன், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர் தான். இவ்வளோக்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வானம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இதே எதுனா ஒரு 2-3 ஃப்ளோருக்கு பில்டிங்கில் ஏற்றி இறக்கி அப்படின்ச்சுன்னா பார்க்கறதுக்கு கன்றாவே இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்டிங்குமே அந்த மாதிரி இல்லை. ஒரே லைனில் ஒரே சமமாக எல்லாம் ஒரு ஃப்ளோர்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதனால இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இங்கே நான் ஆல்ரெடி மார்னிங் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் 6 o'clock இங்கே அந்த சன்ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம
நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஐயோ என்னடா ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். பட் நம்ம வந்து கரெக்டான டைம் தான் நேற்று நம்ம வந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து நேற்று சன்செட்டும் பார்த்தாச்சு, இன்றைக்கி மார்னிங் சன்ரைஸும் பார்த்தாச்சு. சென்ட்ரலில் ஒரு கோவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஜெய்ப்பூரோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோட கேபிட்டல் தான் இந்த ஜெய்ப்பூர். இது வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, இல்லைனா பாரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இந்த ஜெய்ப்பூரை. இங்கே வந்து பேசுகிற மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க, உருது பேசுவாங்க, அப்புறமா ஹிந்தி பேசுவாங்க. மொத்தம் 3 லாங்குவேஜ் வந்து இந்த ஜெய்ப்பூரில் பேசுவாங்க. இங்கே நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிங்காக தான் இருக்கும். இது வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இது எதுக்கு வந்து ஃபுல்லாக பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் கலரில் இல்லை இந்த ஸ்டோனு, அதாவது இது வந்து ரெட் ஸ்டோனுக்கு மேலே தான் வந்து எல்லா பக்கம் பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1876 மகாராஜா ராம் சிங் என்ற கிங் வந்து இந்த ஊரை வந்து ஆட்சி பண்ணும்போது இந்த ஊருக்கு வந்து ஒரு குவீன் வராங்கன்றதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் குவீன் விக்டோரியா அன்றவங்க வந்து இந்த ஊரை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க 1876. அதுக்காக அவங்க வராங்கன்றதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த பிங்க் கலருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி பாருங்கள். அதாவது ஒருத்தர் வராங்கன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கூட யாருன்னா யோசிச்சிருப்பாங்களான்னா யோசிக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு குவீன் வராங்கன்றதுக்காக அந்த ஊரே வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் அடித்து வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் ராஜஸ்தானுக்கு வந்தீங்கன்னா இந்த மொத்தம் சிட்டியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இது நம்ம வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. நம்ம ஊர் சாப்பாடு எங்கன்னா இருக்கா, எதனா இட்லி எதனா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கல எங்கன்னா அதை சாப்பிட்டு போனாவே நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து விடும். நேற்று நம்ம போனது ஹவா மஹால், இதுதான் என்ட்ரன்ஸு. ஆனால் இது பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் நேற்று போனது வந்து அது வந்து என்ட்ரன்ஸ் மாதிரியே இல்லை. ஓகே, ஏதோ ஒரு பழைய வீட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அது அந்த என்ட்ரன்ஸ். பட் இது நல்லா இருக்கு. இது ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனோட சர்க்கிள். இது இங்கேதான் எப்பவுமே கூட்டமாக இருக்கும். போலீஸ் பூத்து அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். சென்ட்ரல் அதே மாதிரி ஒரு கோயில் கூட வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபாண்ட் இருக்குது, பட் நைட்டில் தான் இங்கே வந்து ஒர்க் ஆகும், இப்போ இல்லை. நம்ம இப்போது மார்னிங் வந்து ஹவா மஹால் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நேற்று பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தோம், அப்புறமா இந்த நைட் பார்த்தோம். ஆனால் மார்னிங் பார்க்கல. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஹவா மஹாலோட. இங்கே எப்பவுமே இங்கே டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் எதுன்னு ஒரு சில பேர் வந்து இங்கே இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது செல்ஃபி ஸ்டிக்கு அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்மளோட ஃபோன் வந்து அவங்களுக்கு கொடுத்தா, இன்னும் இங்கே போலீஸ்காரெலாம் இருக்காங்க. இங்கே வண்டி நிற்கவே கூடாது போல். பட் இருந்தாலும் இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இது வந்து மார்னிங் 8-9 மணியோட ஓய்வு. போகலாம். இது என்னது? இது ஏதோ ஹால், இது ஏதோ ஹோட்டல்லே ரொம்ப நல்லா கற்றுக்கிறீங்கப்பா நீங்கள். அப்படியே யூட்டன் போட்டு என்கிட்ட தான் கேட்கணும், எங்கே இட்லி தோசை வடைங்கெல்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னு. என்னடா இது மஹாலு? இங்கே ஒன்று இருக்குது. ஓ மை காட், இது ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போகலாம். ஓ மை காட், நல்லா இருக்கு பாருங்களேன். இரியா பூரா ஆரன் இருக்குதான்றதுக்காக சும்மா அடிச்சுங்கிறானுங்க. பாருங்க இங்கே பாருங்க, அந்த புறாக்கு இங்கே கூட இருக்குது தீனி. ஆனால் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்டு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பிளேட்டில். இந்த புறா நீங்கள்லாம் ரொம்ப வாழ்றீங்க. இருங்க அங்கே புறா போய் காட்டுற பாருங்க. இந்த புறாங்கெல்லாம் வந்து இங்கே பிறந்ததுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா பாருங்க எவ்வளோ அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சாப்பாடெல்லாம் போட்டு. இது இல்லாமல் இங்கே மங்கி வேறு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே நானே மங்கீஸ் எல்லாம் இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் இங்கே மங்கீஸ் கூட இருக்குது பாருங்க. இங்கே மங்கி எல்லாம் சாப்பிட்டுங்குது. ஆனால் இந்த மங்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இருங்க அப்படியே கொஞ்சம் போயிடுச்சு, குட்டி வச்சுங்குதுங்க அந்த மங்கி. ஆனால் இந்த மாதிரி மங்கி நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமு.
நம்மளே ஒரு மங்கி தான், அதெல்லாம் வேண்டாம். இன்னும் சவுண்ட் பண்ணுங்கடா, அப்படியே எல்லாம் பறவை அப்படியே செதறும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பையன் போட்டுக்கிறான் பாருங்க, எப்படி போடுறான் பாருங்க. அதுக்கு தீனி போடுறான்னு அது மேலே கொட்டி விட்டான். அப்படியெல்லாம் போடாதப்பா, இப்போ பாரு இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லி கொடுத்துங்கிறாங்க. ஓய் சரி சரி, ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம போகலாம். இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் போய் சுற்றி பார்க்கலாம். இது பாருங்களேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே வந்து இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலருங்க, அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. நம்ம கேமராவை இப்படி தூக்கின்னு எடுக்கிறதுனால எங்கே போய் இடிக்கிறோம் அப்படின்றது தெரியுமா இருக்கு எனக்கு. மங்கியெல்லாம் லைன்லாம் போய்ங்குது. இது ஒரு பேலஸுங்க இது. புறாங்க நிறைய இருக்குங்க. நான் என்ன அங்கே ஃப்ரெண்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சா நிறைய பக்கம் இருக்குது. என்னது இது, எவ்வளோ என்ட்ரன்ஸு? இரங்கல் இப்படி நான் ஓடிடுறேன். மங்கிங்கெல்லாம் லைனாக போய்ங்கிறீங்க. இரங்கல் அங்கெல்லாம் பார்க்கிங்களாப்பா இப்போ சொல்ல போகிறாங்க. அங்கெல்லாம் பார்க்கிங்களா பக்கம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது வந்து ஒரு பேலஸோட என்ட்ரன்ஸு. என்ன பேலஸ் இது பேரே போடலையே, ஆனால் இது நல்லா இருக்குது. எல்லாம் மங்கித்தெல்லாம் லைனாக போய்ங்குது. நம்ம வண்டி பாருங்கள், அந்த பேலஸுக்கு சென்ட்ரல் நிற்க வச்சுக்கிறோம். நம்ம வந்து வண்டி உள்ள போன என்ன ஆகும், அதெல்லாம் வேண்டாம். இது பார்த்தாலும் அவ்வளோதான். இங்கே பாருங்க. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லா ஃப்ளவர் டிசைன் பார்க்குறதுக்கு. சிற்பலாம் இங்கே 2 வேற இந்த குண்டு வச்சுருக்காங்க அந்த ஷூட் பண்ணுறது. யாரெல்லாம் வந்தால் ஒரே ஒரு ஷூட்டு. ஓகே ஓகே. இங்கெல்லாம் ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் வேறு இந்த கேமரா வேறு நிற்க மாட்டேன்து. நான் அது மங்கி. இதுதான் உங்கள் சவுண்டோ? சிக்னல் பாருங்க எப்படி இருக்குது. மங்கி சிக்னல் எப்படி இருக்கு பாருங்க. இது நாய் கத்துற அடிக்குது. ஓகே ஓகே போகலாம். ஓகே நண்பா, இங்கே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் அப்படியே அந்த பக்கம் சுற்றி போயிட்டா இந்த பிங்க் சிட்டியை நம்ம வந்து சுற்றி பார்த்த மாதிரி. அதாவது பிங்க் சிட்டின்ற உள்ளே சுற்றி பார்த்த மாதிரி, சரி வெளியே சுற்றி பார்த்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நான் வேறு இந்த கேமராவை தூக்குனாவே ஃப்ரண்ட்டில் எதுவும் தெரிய மாட்டேது. அது நீட்டாக தெரிய போகுது. இப்போ அந்த மஹால் இருங்க, வண்டி இப்படி போட்டு கரெக்டாக அந்த மஹால் பக்கத்துலேயே ஒரே ஒரு டீ கடை வச்சுக்கிறாங்க. ஆனால் 20 rupees டீ. ஓகே பார்த்தாச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகலாம். இங்கே நல்லா இருக்கு பாருங்கள், சூரியனெல்லாம் வச்சு லைட்டிங். என்னது இது, இட்லியா பூரி? இவ்வளோ குட்டி பூரியா? அடா பாருங்களா, இது பூரி எல்லாம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப அது. பாருங்களேன், இது என்னது இது காலையில் கொடுக்குறாங்க. சரி என்னன்னு போய் கேட்கல. இது என்னன்னு லெஸ்ஸியாக இது நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து லெஸ்ஸி ஃபேமஸ். ஓய் ஏக்கியா சரி रबड़ी रबड़ी क्या छाछ चा लस्सी 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 कितना रुपये 30 रुपया एक दे दो ஓகே இங்கே வந்து இது வந்து லெஸ்ஸியாமா நம்ம வந்து இந்த இதில் லெஸ்ஸி குடிச்சிருக்குறோம் எங்கள் என்னடா அது பேர் வரல ஓகே இங்கே நம்ம வந்து லெஸ்ஸியை குடிக்கலாம் அதுவும் காலையே லெஸ்ஸியாடா நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் பட் இருந்தாலும் சரி பார்க்கலாம் இந்த லெஸ்ஸி எப்படி இருக்கான்றது லெஸ்ஸி எப்படி பண்ணுறாங்க லெஸ்ஸி அப்படி ஊற்றி பாலா தயிர் இல்லை பால் தயிர் भाई ये क्या ये ये दे दो ओ ये का मिट्टी ஓ தயிர் 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 ஓகே ரபிடி ஓகே இது வந்து தயிருங்க இதில் வந்து பெப்பர் மாதிரி பவுடரெல்லாம் போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி தராங்க
ये क्या सेम ये राबड़ी वाली ये रबड़ी ये लस्सी ஐயோ நம்ம எது ரபடி எது லஸ்ஸின்னு தெரியல சரி ஓகே இதே குடிக்கலாம் காலையிலே வந்து ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது வாட்டரோட இடம் தண்ணி கூட ராஜஸ்தானில் மார்னிங்கே கோல்டு தண்ணி தான் எல்லாருமே குடிக்கிறாங்க எல்லா பக்கம் வந்து அதுதான் வந்து கிடைக்குது ரொம்ப நல்ல விஷயம் ராஜஸ்தானில் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஹாட்டான சிட்டி இல்லை அதனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே இது கோல்டான குளிர்பானங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லெஸ்ஸி குச்சிக்கு மேலே ரபடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ராஜஸ்தானில் வந்து சரி அந்த ஜோத்பூரில் வந்து அந்த ரபடியானது நம்ம வந்து குடிச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ரபடி எப்படி இருக்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கைத்தோட ரபடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரபடி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரபடியை நம்ம குடிச்சிட்டோம் இதுதான் அந்த ரபடி ரபடியானா நம்ம ஊரில் இந்த கம்பங்கூழ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது இது நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டாக நினச்சேன் ஆனால் ஸ்வீட் இது இல்லை பை ஏக்கா राबड़ी राबड़ी இதான் ரபடி ஓப்பன் கர பை இதுதான் அந்த ரபடியா இதுலேருந்து எடுத்து இதில் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது வந்து 30 ரூபாவும் ஏ லஸ்ஸி நல்லா கோல்டாக இருக்கிறதுக்கு ஐஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஓகே நண்பா நம்ம போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து சின்ன பூரியாமா இது சின்ன தோளோண்டு இருக்குது பூரி என்னத்த இது வந்து நம்மளுக்கு வயிறு ரொம்ப போதும் எங்களுக்கு சூப்பர் இது போகலாம் ஓகே நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நம்ம கேட்டோம் இங்கே எங்கன்னா இந்த இட்லி தோசை எங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டில் போப்பா அப்படின்னு சொன்னாங்க ஐயோ அப்போ தெரிஞ்சது நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம அதுக்கே நம்ம போயிருக்கலாம் சரி ஓகே அதுவும் நம்ம சாப்பிட்டுட்டு ஜெய்ப்பூர்லேருந்து சும்மா எஸ் ஆகிடலாம் ஜம்ப் ஆகிடலாம் வந்து நம்ம மார்னிங் வந்து இந்த இடத்துல வயிற்று ருப்பிட்டு போனால் தான் நம்ம வந்து அட்லீஸ்ட்டு இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா அதிகம் வேணாம் ஒரு 10 மணிக்குள்ளே இறங்கிடும் இங்கே இது எல்லாம் போக தான் வைக்கிறாங்க இது இல்லாமல் நம்ம வந்து ஹைவேல போகும்போது எதுவுமே எல்லாம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது எல்லாம் 150 ரூபா 200 250 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அதெல்லாம் நம்மளால் வந்து அஃபர்ட் நம்ம வந்து அவ்வளோ கொடுத்தா நம்மளால சாக முடியாது ஏன்னா அவ்வளோ கொடுத்தா நம்மளுக்கு வயிறு வந்தான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன்னா அந்த ரேட்டெல்லாம் வந்து குழம்புக்கு சப்பாத்தி அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருப்பாங்க ஏதோ வந்து நம்மளுக்கு வயிறு ரொம்ப அந்த மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்லலாம் 60-70 ரூபாயில் நீட்டாக பார்த்தீங்கன்னா வயிற்று ரொப்பிக்கலாம் 2 வாட்டி சாப்பாடு போட்டுக்கின்னு ஆனால் இங்கே வந்து நீங்கள் 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா கூட வயிற்று ரொப்ப முடியாது ஒரு ஆளுக்கு ஏன்னா அது இப்போ தான் நம்ம குடித்தோம் இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயோ சரி ஓகே ஓகே அப்போ நம்ம இப்படியா வந்தோம் இல்லையே நம்ம வந்து அந்த பக்கம் வந்தோம் ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்கும் அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹார்ட்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இப்போ நல்லா இருக்குல்ல இரு இன்னும் இது இங்கும் வந்து அதே ரெபடி தான் நம்ம ஊரில் எப்படி காலையில் எழுந்திரிச்சுமே இந்த கூழு கஞ்சி இருக்குதோ அந்த மாதிரி இங்கே ரெபடி ஓகே நல்ல விஷயம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா அது கோல்டு இல்லாமல் இருந்தால் ஓகே வேறு இங்கே எதுவும் இட்லின்னு சொன்னால் பார்த்தா எதுவுமே இல்லை இங்கே கேட்டு பார்க்கலாம் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியோட ப்ளாக் இந்த இடத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே பூரி தான் இருக்குது தவிர்த்து இட்லி தோசை இல்லை சரி நம்ம பூரியே சாப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன் இட்லி தோசை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு இப்போ முடியாது பூரியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வேணாம் அங்கிள் உங்களோட பூரி ரொம்ப சின்னதாக இருக்குது இதுங்க வந்து ஊரி கொஞ்சம் பெருசாக காற்றடிச்சு பலூன் மாதிரி பெருசாக இருக்குது இந்த இடத்த சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் மிளகா இது வந்து போகா அது சின்ன பூரி இது பெரிய பூரி அது கச்சோரி சின்ன பூரி பெரிய பூரி கச்சோரி அப்படின்னு சொல்லிட்டு லைனாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இந்த கோயிலுக்கு போனால் கொடுப்பாங்களா இந்த பிரசாதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒரு சின்ன கப்பில் சரி ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு 2 பூரி சொல்லியிருக்கோம் அதுவே நம்ம சாப்பிட்லாம் நம்ம இப்போ ஆர்டர் பண்ண பூரி வந்துச்சு நம்மளுக்காக வந்து சில்லி எல்லாம் எடுத்து வச்சு சூப்பராக பண்ணிக்கிறாங்க நம்ம கே ஓகே சாப்பிட கொடுங்க
ஓகே நம்ம வந்து ஆர்டர் பண்ண பூரி வந்தாச்சு. இது வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து என்னது இது ஏதோ தெரியல, ஏதோ குழம்பு. சரி இந்த அப்புறம் இங்கே பாருங்கள் பச்சை மிளகா, ரெண்டு பெரிய பூரி. ஆனால் பிளேட் இல்லை, இங்கே பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா பேப்பருக்கு வந்தாச்சு நம்ம. சரி இப்போ நம்ம வந்து இதுதான் சாப்பிட்ணும். ஓகே அன்பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த தை லஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஜெய்ப்பூரில். நம்ம இது வந்து சாப்பிட்டதில்ல. இப்போ நம்ம வந்து இந்த ஜெய்ப்பூரில் இந்த தை லஸ்ஸியை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கான்றது. நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து தை லஸ்ஸியா. அதாவது இது வந்து இந்த பாண்ட்லி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாண்ட்லி முழுக்க வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த கெட்டியான தயிர் இதில் இருக்கும். பை ஏக ஓப்பன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரை வந்து எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே பை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அதெல்லாம் கலந்து இப்போ நம்ம இது வந்து கொடுத்து பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. இது நம்ம குடிச்சதில்லை, நம்ம வந்து லெஸ்ஸி குடிச்சிருக்கோம். ஆனால் இந்த தை லெஸ்ஸியை நம்ம குடிச்சதில்லை. ये लस्सी क्या ஓகே. கோல்டாக வேணும்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பக்கத்தில் இங்கே ஐஸெல்லாம் வச்சு நல்லா கோல்டாக வச்சுருக்காங்க. ஓகே சரி. இங்கேருந்து எடுத்து இதில் பண்ணி அப்புறமா இந்த மாதிரி ஐஸ் பெட்டியில் வச்சுருவாங்க. நம்ம வந்து வெயிலில் வந்து கேட்டால் நம்ம இதுலேருந்து எடுத்து அப்படி கொடுப்பாங்க. ஓகே பை தேங்க்யூ. शुगर है ना? ये नाम क्या? रोबजा. रोबजा. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரோப்ஜா. ஓகே பாஸ். நம்ம இப்போ வந்து இந்த தை லஸ்ஸியை இப்போ குடிச்சு பார்க்கலாம். இது வந்து ஜெய்ப்பூரோட ஃபேமஸான லஸ்ஸி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ராஜஸ்தானோட நம்ம ட்ராவல் நம்ம நீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ போக போகிறோம். நம்ம ஆக்ராக்கு நம்ம போக போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தாஜ்மஹால் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த தாஜ்மஹால் ஒன்று பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டாக நம்ம வந்து டெல்லி தான் நம்ம போயிருக்கணும். பட் நம்ம வந்து தாஜ்மஹால் பார்க்கணுன்றது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம போக போகிறது ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ போக போகிறது தாஜ்மஹால் பார்க்க ஆக்ராக்கு நம்ம போக போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாயங்காலத்துக்குள்ளே நம்ம ஆக்ராவை நம்ம ரீச் ஆகிடலாம். எனக்கு வந்து இந்த ராஜஸ்தான் வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிச்சு. நான் போனதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் அப்படின்னு சொல்வேன்.